ஐயோ, இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள் மக்களே. காலைல எழுந்திரிச்சி 5-6 மணிக்கு எழுந்துச்சி எவ்வளோ வேலை பாருங்கள். பாருங்கள், பேரெல்லாம் கழுவி வச்சுருக்கேன்னா இங்கே பாருங்க எத்தனை பேரில் கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே 10 நாளைக்கு ஒருக்க தான் தண்ணி வரும், அதனால் நிறையா தண்ணி பிடிச்சி வைப்போம் மக்களே. இங்கே பாருங்க 2 பேர் தான் இருக்கோம். பேரெல்லாம் காலையில் எழுந்திரிச்சி கழுவி இங்கே பாருங்கள். இப்போ காய்கறிலாம் நறுக்கி வீட்டெல்லாம் கூட்டணும். 2 பேருக்கு தான் 2 பேர் இருக்கும். எவ்வளோ வேலைக்கு வருங்க. அண்டாலெலாம் தண்ணி, அந்த பழைய தண்ணியெலாம் அண்டாவில் ஊற்றிட்டு இங்கே வருங்க எல்லாம் பழைய தண்ணிலாம் இதில் ஊற்றிட்டு மாவு வேலை போட்டிருக்கேன் மக்களே. அப்போ மாவு வேறு ஓடுதுங்க மக்களே. இங்கே பாருங்கள் மாவு ஓடுதா. இதில் என்ன போட்டிருக்கேன், ரேஷன் அரிசி 2 கிளாஸு. அன்னைக்கு காமிச்சல பெரிய கிளாஸு காப்பிடினே சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். காப்பிடியில் வந்து ரேஷன் அரிசி 2 காப்பிடி, நல்ல அரிசி 1 காப்பிடி மக்களே. இங்கே பாருங்கள் அரிசி போட்டு ஓடுதா, அரிசி ஓடுதா. இது உருளைக்கிழங்கு வேவுது, உருளைக்கிழங்கு வேவுதா. இதில் வந்து ஜவ்வரிசியும் பச்சை பயிரும் போட்டு பாயாசம் செய்ய போகிறேன். இதை வச்சுருக்கேன் மக்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாமான் கிடக்குது. எல்லாம் மாவு ஜவ்வரிசி போட்டிருக்கேன். இப்போ இது 120 கிராம் உளுந்து போட்டிருக்கேன் மக்களே. உளுந்து நல்லா காணுந்த 100 போட்டாலே போதும். 3 காப்பிக்கான 120 கிராம் போட்டிருக்கேன். இப்போ வீடெல்லாம் கூட்டணும். சமைச்சிட்டேன் பாருங்க. சாம்பார் வச்சுருக்கேன், அப்பளம் பொரிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் சாப்பாடு சுட சுட வடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது வீடை கூட்டி துடைக்கணும், இந்த ஜாமான் விளக்கணும், இது குளிக்கணும் மக்களே. இவ்வளோ வேலை இருக்குது. காலைல பொம்பளைங்களுக்கு வேலையே இல்லைன்றாங்க, வீட்டில் தானே இருக்கேன்றாங்க. இப்போ எவ்வளோ வேலை பார்க்குறோம் பாருங்கள் மக்களே. காலைல 6 மணிலேருந்து இன்னும் உட்காரக்கூட இல்லை. டிஃபன் செஞ்சு சட்னி அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ சமைச்சாச்சு. சமையல் வேலை முடிஞ்சு. இன்றைக்கி ஒரு தொட்டுக்கு தான் செஞ்சேன் மக்களே. அப்பளத்தை வறுத்து உருளைக்கிழங்கு வறுத்துருக்கேன். இப்போ கூட்டி வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அடுத்தது சுடுதண்ணி போட்டு குளிச்சுட்டு பாத்திரத்தை விளக்கணும் மக்களே. தண்ணி சாயங்காலம் வரும், 10 நாளைக்கு ஒருக்க தான் தண்ணி வரும். தண்ணி வந்தோடனே பிடிச்சி, தண்ணி 2 மணி நேரம் வரும், எவ்வளோ வேணாலும் வரலாம், பிடிச்சிக்கலாம். 2 பேரில் இந்த போனி உள்ளுக்கு எவ்வளோ வேணால் தண்ணி வேணாலும் பிடிக்கலாம். 2 மணி நேரம் வரும் தண்ணி. அதுக்கப்புறம் 10 நாளைக்கு தான் வரும். அதை வச்சு குளிக்க துவைக்க அந்த வர நேரம் 10 நாளைக்கு கரெக்டாக இருக்கும் மக்களே. மிச்சம் தண்ணி இருந்தால் எல்லாம் உள்ளே தூக்கி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதுதான் மக்களே. இன்னும் உட்காரக்கூட இல்லை. சரி அப்படியே பேசிக்கிட்டே போடுவோம். இந்த வீடெல்லாம் கூட்டியாச்சு. சுத்தப்பத்தம் தான் மக்களே. கஜா முஜான்னு இருந்தால் நமக்கு பிடிக்காது. பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருக்க காலத்துலேயும் சரி இப்பயும் சரி எல்லா வேலையும் நான் ரூஸாக பார்த்துருவேன். கொஞ்சம் அசிங்கமாக கிடந்தால் பிடிக்காது மக்களே. அப்போ இருந்தே ஹோட்டலுக்கு போனாலும் சரி, அவங்க இந்த விளக்குறவங்க கழுவுறவங்களாம் கழுவாட்டியும் சரி, நான் விளக்கி எல்லாம் அடுப்பில் ஏற்றிடுவேன் மக்களே. அப்போயும் நானும் எப்பயுமே வீடாக இருக்கட்டும், நம்ம உழைக்கிற இடமா இருக்கட்டும், சுத்தமாக இருக்கணும். அதுதான் மக்களே பிடிக்கும். இதுக்கப்புறம் சமைச்சிட்டு சாப்பிட்ட உடனே ஒரு போடுற மக்களே. இந்த அரிசி உளுந்து வெந்தயம் போட்டிருக்கேன். கடையில் வாங்கினா சரி வரல மக்களே. நம்ம வீட்டில் போட்டோம்னா 3 நாளைக்கு நிறக்க சாப்பிட்லாம். 1 கிலோ அரிசி போட்டிருக்கேன். வீட்டில் போட்டோம்னா 3 நாளைக்கு வரும். கடையில் வாங்கினா நைட்டோடு வாங்கி காலையில் சரியாக போயிடுது மக்களே. இதனால் நம்ம எங்கேயும் போயிட்டு வந்தால் கூட மாவு இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயும் போயிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை மக்களே. இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டே வீடும் கூட்டிகிட்டேன் வந்து ஜாமான் விளக்கிட்டால் வேலை முடிஞ்சது மக்களே. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்ணும். குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இதான் மக்களே. சாயங்காலம் கோயிலுக்கு போகணும் மக்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி கவுச்செல்லாம் இல்லை. சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், அந்த பச்சை பயிறு
பச்சை பயிரும் ஜவ்வரிசியும் போட்டு ஒரு பாயாசம். அது செஞ்ச உடனே காமிக்கிறேன். இது பிடிச்ச அம்மாவை யார் யாருக்கு பிடிக்குதோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.